சார் வணக்கம். உங்கள் பேர், நீங்கள் பகுஜன் சமாஜ் கட்சியில் என்னவா இருக்கீங்க சார்? என்னுடைய பேர் முத்துகிருஷ்ணன். நான் பகுஜன் சமாஜ் கட்சியில் தென் சென்னை மாவட்ட தலைவராகவும், பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில செய்தி தொடர்பாளராகவும், அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு அரசியல் ரீதியாக, கருத்தியல் ரீதியாக கிட்டத்தட்ட 14 ஆண்டு காலமாக மிக நெருக்கமாக பயணம் செய்தவன். அவர் இறக்கின்ற வரை அவரோடு கருத்தியல் ரீதியாக மிகவும் நெருக்கமாக பயணம் செய்திருக்கிறேன். ஓகே. தற்போது ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு 8 நாட்கள் கிட்ட ஆனது. நேற்று ஒரு என்கவுண்டர் செஞ்சுருக்காங்க. அதாவது முக்கிய குற்றவாளி, இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களை படுகொலை செய்யப்பட்ட குற்றவாளிகள் 11 பேரில் ஒருவரான திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து இன்று ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மனைவி ஆளுநரை சந்தித்து மனு கொடுக்க போகிறதாகவும் ஒரு தகவல் வருது. இதை பற்றி சொல்லுங்கள். எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் இறந்த அன்று ஒரு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கிட்டத்தட்ட 17 ஆண்டு காலமாக தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்து வருகிறார். இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சியாக இருக்கிற பகுஜன் சமாஜ் கட்சியில் வேறு எந்த தலைவரும் 17 வருஷம் மாநில தலைவராக இருந்ததே கிடையாது. அதே போல் எங்களுடைய தேசிய தலைவர் அன்னை மாயாவதி அவர்கள் வேறு எந்த தலைவருடைய இறுதி ஊர்வலத்திலையும் கலந்து கொண்டதாக வரலாறு இல்லை. அப்போ அப்படி இருக்கும் பொழுது அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இறுதி ஊர்வலத்தில் அவங்க கலந்துக்கிறாங்க. கலந்துக்கிட்டு அவங்க ரொம்ப கேஷுவலாக ஸ்டேட் கவர்மெண்ட்டை சார்ஜ் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை இங்கே சட்ட ஒழுங்கு என்ற ஒன்று இல்லை என்பதை நிரூபித்திருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, இந்த படுகொலைக்கும் தமிழக அரசுக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என்று சொன்னால் உடனடியாக இதை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று இந்த 2 கோரிக்கையை பிரதான கோரிக்கையாக முன்வைக்கிறாங்க. முன் வச்சுட்டு அவங்க போயிடுறாங்க. போன உடனே தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு அமைப்புகள், வழக்கறிஞர்கள், பல்வேறு அரசியல் கட்சிகள் எல்லாம் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுருக்கிறாங்க. இந்த செய்தி தமிழ்நாடு என்கின்ற அளவிலே முடிந்து விடாமல் ஒரு இந்திய அளவிலான செய்தியாக, இந்திய அளவிலான ஒரு பிரச்சனையாக மாறுகிறது. அனைத்து மாநிலங்களிலும் இது குறித்து போராட்டங்கள் நடந்து இந்தியாவினுடைய கவனத்தை திருப்புகிற பிரச்சனையாக மாறுகின்ற போது, அரசை எதிர்பார்க்காத அளவிற்கு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய இறுதி அஞ்சலியாக இருக்கட்டும், இல்லை அவருடைய மரணத்திற்காக குறிப்பாக ஜேஎன்யூவில் மாணவர்கள் போராட்டமாக இருக்கட்டும், இல்லை தமிழ்நாடு இந்தியா முழுமைக்கு இருக்கிற மாணவர்கள் போராட்டமாக இருக்கட்டும், இல்லை மற்ற இயக்கங்களுடைய போராட்டமாக இருக்கட்டும், தமிழக அரசுக்கே ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. இப்படிப்பட்ட ஒரு தலைவராக வாழ்ந்திருக்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் அரசுக்கு எங்களுடைய தலைவர், தேசிய தலைவர் மாயாவதி அவர்கள் இங்கே வந்துட்டு போன போது என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தமிழக அரசுக்கு இந்த வழக்கை சின்சியராக விசாரிக்கிறதுக்கான ஒரு அழுத்தத்தை கொடுங்க, நான் அங்கே போயிட்டு தேசிய அளவிலான அழுத்தத்தை நான் அங்கே உருவாக்குறேன், ஆனால் கண்டிப்பாக ஆம்ஸ்ட்ராங்குடைய வழக்கை சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு சொல்கிறாங்க. இதனுடைய நீட்சியாக தொண்டர்களுடைய கொந்தளிப்பு, அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுடைய ஆதரவாளர்களுடைய போராட்டங்கள், பல்வேறு தலித் அமைப்புகளுடைய போராட்டங்கள், இதையெல்லாம் மட்டுப்படுத்த வேண்டும். அவர்களை இந்த என்கவுண்டர் செய்துவிட்டால் திருப்தி அடைந்து விடுவார்கள் என்கின்ற நம்பிக்கையில் தமிழக அரசு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறது. இந்த என்கவுண்டர் மூலமாக இரண்டு விஷயங்களை தமிழ்நாடு காவல்துறை செய்துவிடலாம் என்று நினைக்கிறது. ஒன்று, இந்த என்கவுண்டர் மூலமாக பகுஜன் இந்திய தேசிய அளவிலாக தன்னெழுச்சியாக உருவாகியிருக்கிற அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு நீதி கேட்டு தன்னெழுச்சியாக உருவாகியிருக்கிற இந்த போராட்டத்தை மட்டுப்படுத்தி விடலாம் என்று தமிழக காவல்துறை கணக்கு போடுகிறது. ரெண்டாவதாக, இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை, இதற்கு பின்புலமாக, அரசியல் பின்புலமாக, பொருளாதார பின்புலமாக இருந்தவர்களை வெளியில் கொண்டு வராமல் மறைப்பதற்காக
இந்த படுகொலை இந்த என்கவுண்டர் நிகழ்ந்திருப்பதாக நான் கருதுகிறேன். ஓகே. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட நாட்கள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு சில கேள்விகளுக்கு பதில் இல்லாமையே இருக்குது. அது ஒரு சந்தேகமாகவும் இருக்குது. அந்த சந்தேகங்கள் நான் வரிசைப்படுத்துகிறேன், உங்களால் பதில் சொல்ல முடியுதா பாருங்கள். படுகொலை நடந்த அன்று அங்கே காவல்துறையினர் வந்து யூஸ்வலாக பேட்ரோல் ரவுண்ட்ஸ் வருவாங்க இல்லையா, அன்னைக்கு அங்கே எந்த காவல்துறை பேட்ரோலும் இல்லை, பாதுகாப்பில் இருந்த காவலர்களும் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மை? ஆமாம், நிச்சயமாக அது உண்மைதான். அந்த குற்றவாளிகள் வந்து காலையிலிருந்தே, அன்றைய தினத்தில் காலையிலிருந்தே 10 நாட்களாக வேவு பார்த்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக கொலை நடந்த அன்று காலை முதலே அவர்கள் வந்து அந்த பகுதியில் வேவு பார்த்து வந்திருக்கிறார்கள். அவர்களை பார்த்த உடனேயே நமக்கு சாதாரணமாக ஒரு ஒரு காமன் மேனுக்கு கூட அவங்கள பார்த்த உடனே வந்து அவங்க வந்து கொலைகாரர்கள், குற்றவாளிகள் என்பது தெரிஞ்சிடும். ஆனால் காலையிலேருந்தே அந்த பகுதியில் அவங்க உலாவி வந்திருக்கிறாங்க, பைக்கில் உலாவி வந்திருக்கிறாங்க. அந்த பகுதியில் எந்த காவல்துறையினரும், டிராஃபிக் போலீஸோ இல்லை எல்என்டோ போலீஸோ கூட அவங்கள வந்து பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, அந்த ஆனந்தபவன் ஒன்றும் ஒரு ஹோட்டல் இருக்குது, அது அண்ணனுடைய வீட்டுக்கு அருகிலிருந்து சற்று அருகாமையில் அந்த ஆனந்தபவன் ஹோட்டல் இருக்குது. அந்த ஆனந்தபவன் ஹோட்டல்கிட்ட எப்போவுமே ஒரு 10-20 போலீஸ் வந்து பேட்ரோல் எப்போவுமே நிற்பாங்க. அப்போது அன்னைக்குன்னு பார்த்து அந்த பேட்ரோல் வந்து அன்றைக்கி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டாவது. மூன்றாவது என்னென்னா, செம்பியம் காவல் நிலையம் என்பது அதுக்கு மிக அருகாமையிலே, சம்பவம் நடந்த பகுதிக்கு மிக அருகாமையிலே இருக்கிறது. ஆனால் இந்த குற்ற சம்பவம் நடந்த பிறகுதான் காவல்துறையினர் அங்கே வந்திருக்கிறார்கள். ஆக இது உளவுத்துறை என்பது தகவல் கொடுத்ததாக சொல்லுகிறார்கள். உளவுத்துறை தகவல் வந்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை என்று கமிஷனர் அவர்களே சொல்லுகிறார். அப்படி இருக்கும்போது அவருக்கு தகவலும் சொல்லப்படவில்லை. அவர் தகவல் தெரிந்த காவல்துறை, அதாவது அவருக்கு தெரியாது, உளவுத்துறை காவல்துறைக்கு சொன்னதாக சொல்கிறார் கமிஷனரு. அப்படி சொல்லப்பட்ட போது கூட காவல்துறை அப்போ அவருக்கு தன் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்ற செய்தி சொல்லப்படலை. அதே நேரத்தில் அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் என்று யாருக்கு சொல்லியிருக்காங்க? காவல்துறைக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ காவல்துறையாவது அலர்ட்டாக இருந்து அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். அவங்களும் பாதுகாப்பு கொடுக்கல. அப்போது அவருக்கும் செய்தி சொல்லப்படவில்லை. காவல்துறையும் அவருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்ற செய்தி தெரிந்திருந்தும் அமைதியாக இருந்திருக்கிறார்கள். அன்றைய தினம் கொலை நடந்த அன்று அவருக்கு அந்த பகுதிகளில் காவல்துறையினர் நடமாட்டம் இல்லாமல் இருந்திருக்கிறது. குற்றவாளிகள் அன்று காலை முதலே மிக இலகுவாக, ரொம்ப சர்வ சாதாரணமாக அந்த பகுதியில் நடமாடி இருந்திருக்கிறார்கள். அந்த குற்றவாளிகளை சாதாரண மக்கள் பார்த்தால் கூட அவர்கள் குற்றவாளிகள் என்பது தெரிந்துவிடும். அப்படி இருக்கிற பட்சத்தில் எவ்வளவோ போக்குவரத்து காவல்துறை சாதாரண மக்களை நிறுத்தி, என்ன ஹெல்மெட் போட்டிருக்கிறியா, என்ன பண்ணுற, ஏது பண்ணுற, இப்போ லைசன்ஸ் இருக்குதா, ஆர்சி புக் இருக்கா என்று கேட்கிற காவல்துறை அந்த பகுதியிலே முழுமையாக உலாவி வந்திருக்கிற அந்த குற்றவாளிகளை எந்த சந்தேகமும் இல்லாமல் விட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இது மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. இதனால் தான் நாங்கள் பகுஜன் சமாஜ் கட்சியினர் திரும்ப திரும்ப ஒரு செய்தியை பதிவு செய்கிறோம். இது திட்டமிடப்பட்ட ப்ரீ பிளான்டு பொலிட்டிக்கல் மர்டர், இது திட்டமிடப்பட்ட அரசியல் படுகொலை என்று நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லுவோம். ஓகே. இன்னொரு சந்தேகம் என்னவா இருக்குன்னா, அவர் படுகொலை செய்யப்பட்ட நாள் அன்றாக இருக்கட்டும், அதுக்கு அடுத்த நாளாக இருக்கட்டும், பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது திருமாவளவன் அவர்கள் வந்து சிபிஐக்கு மாற்றணும், உண்மை குற்றவாளிகள் இவர்கள் கிடையாது, இதை சிபிஐக்கு மாற்றினாதான் நமக்கு தீர்வு கிடைக்கும்னு சொன்னார். ஆனால் 2 நாட்களுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்களை சந்தித்து விட்டு வந்து இதுக்கு சிபிஐ விசாரணை தேவையில்லை, தமிழக காவல்துறையை இதுக்கான தீர்வை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்கிறாரு. இந்த முரண்பாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுதான் இப்போது சிபிஐ அதாவது இன்றைக்கு தமிழ்நாட்டிலே சட்ட ஒழுங்கு என்பது சட்ட ஒழுங்கு ஒன்றே இல்லை என்பதை தொடர்ந்து நடக்கிற படுகொலைகள் நமக்கு காட்டியிருக்குது. இப்போ இங்கே வட மாவட்டங்களில் மட்டும் இல்லை, அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை மட்டும் இல்லை, தென் மாவட்டங்களையும் தொடர்ச்சியாக வந்து படுகொலைகள் நடக்குது. தலித் மக்கள் மத்தியில் வேலை செய்கிற தலைவர்களுடைய படுகொலைகள் நிகழ்ந்து கொண்டே தான் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ நாங்கள் ஏன் சிபிஐ விசாரணை கேட்குறோன்னா, இப்போது இந்த சிபிஐ விசாரணை நடத்துகின்ற பொழுது கம்ப்ளீட் பிக்சர் கிடச்சிரும். இது யார் பின்னாடி இருந்து வேலை செஞ்சா, இது எவ்வளோ தொகை கைமாறி இருக்குது,
இந்த குற்ற சம்பவங்களை இவங்க எப்படி பயன்படுத்தப்பட்டாங்க, அதாவது அந்த கொலை சம்பவம் நடந்த இடத்துல இருந்த குற்றவாளிகளுக்கு என்ன அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டது, அவர்கள் எப்படி பயன்படுத்தப்பட்டார்கள், அதற்கு எவ்வளவு பணம் கைமாறியது, இதற்கு பின்னால் என்ன மோட்டிவ் வந்து ரியல் மோட்டிவ் என்ன, இதுக்கு யாரெல்லாம் பின்னணியாக இருந்திருக்காருன்ற பிக்சர் வந்து சிபிஐ விசாரணை நடத்துகிற பட்சத்தில் தான் கிடைக்கும். ஒருவேளை இது வந்து தமிழ்நாடு நாங்கள் எதுக்கு அதுக்காக தான் நாங்கள் சிபிஐ விசாரணை கேட்குறோம். ஒருவேளை தமிழ்நாடு காவல்துறையோ அல்லது சிபிசிஐடியோ விசாரிக்கின்ற பொழுது என்ன கிடைக்கும்னா, யாராவது முக்கிய புள்ளிகள், திமுகவை சேர்ந்த ஆளுங்கட்சியை சேர்ந்த புள்ளிகள், ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களோ அல்ல ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறவர்களோ அல்லது ஆளுங்கட்சிக்கு நட்பாக இருக்கிறவர்களோ அல்லது காவல்துறைக்கு வேண்டப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ, எந்த ஹூஎவர் இட் இஸ், அதை யாராவனா இருக்கலாம், அவர்களை காப்பாற்றுகின்ற முயற்சியில் கூட காவல்துறை முயற்சிக்கலாம். இதனால் தான் நாங்கள் சிபிசிஐடி விசாரணை கேட்கிறோம். இப்போ இவர்கள் வந்து சொல்வதை போல இவர்கள் சொல்லுகின்ற காரணத்திற்கும் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என்கின்ற துணிச்சல் எங்களுக்கு இருக்கிறதுனால். இல்லை, நான் இந்த கேள்வியை ஏன் முன் வச்சேன்னா, இது நான் முடிச்சிடுறேன். இவர்கள் கடந்த சில நாட்களாக ஊடகங்கள் முன்வைக்கிற காரணங்களுக்கும் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அரசியல் தளத்திலே, பண்பாட்டு தளத்திலே, சமூக தளத்திலே, மக்கள் மத்தியிலே அவர் செய்த பணிதான் அவருடைய படுகொலைக்கு காரணமாக அமைந்திருக்கிறது என்பதுதான் அவருடைய படுகொலைக்கு காரணம் என்கின்ற நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் அவர்கள் சொல்வதை போல இந்த ஜோடிக்கப்பட்ட எந்த விஷயமும் காரணமில்லை என்று சொல்லுவதனால், அதை சொல்லுகின்ற துணிச்சல் எங்களுக்கு இருப்பதனால் நாங்கள் சிபிஐ கேட்கிறோம். அப்போது நீங்கள் வந்து தமிழக அரசு என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து அது எங்களுக்கு வந்து அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணி காட்டணும்ல, எங்களுக்கு அது யார் குற்றவாளி, உண்மையான குற்றவாளி கண்டுபிடிச்சி தரணும்ல. ஆனால் சம்பவம் நடந்த முதலே காவல்துறையோ தமிழக அரசோ இந்த மக்களுடைய இந்த தன்னெழுச்சியான போராட்டங்களையும், இந்த மக்கள் பெருந்திரட்சியாக அவருடைய இறுதி ஊர்வலத்திலையும் கலந்து கொள்வதையும், அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மரணத்திற்கு நீதி கேட்பதையும் எப்படி மட்டுப்படுத்துவது, அவர்களை எப்படி அடக்குவது, அவர்களை எப்படி குண்டுக்கட்டாக தூக்கி கொண்டு சிறை வைப்பது, இதில் கவனம் செலுத்தியதை தவிர ரியல் அக்யூஸ்ட் யார் ஹூ இஸ் பிஹைண்ட் த மர்டர், இந்த கொலைக்கு பின்னால் யார் இருக்கிறார், ஹூ இஸ் த மாஸ்டர் பிரைன், அதை கண்டுபிடிக்கின்ற எந்தவித நடவடிக்கையிலும் தமிழக அரசு ஈடுபடவில்லை. இதனால தான் நாங்கள் சிபிஐ விசாரணைக்கு கேட்குறோம். எங்களுக்கு கட்டாயம் சிபிஐ விசாரணை வேண்டும். இல்லை, அதன் அடிப்படையில் தான் அந்த கேள்வி நான் கேட்குறேன். திருமாவளவன் அவர்கள் படுகொலை சம்பந்தம் அந்த மருத்துவமனையாக இருக்கட்டும், அடுத்த நாள் அந்த ஸ்கூலில் வச்சுருந்த அவரோட உடலை ஸ்கூலில் வச்சுருந்தா இருக்கட்டும், தொண்டர்கள் மத்தியில் அவர் முன் வச்ச கோரிக்கைகள் எல்லாவற்றையும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து விட்டு வந்ததற்கு பிறகு சமரசம் செஞ்ச மாதிரியும், இதற்கு மேல் இதை பற்றி நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முட்டு கொடுக்குற மாதிரி தான் இப்போ தொடர்ந்து இருக்குது. இதற்கப்புறம் அவர் ஆம்ஸ்ட்ராங் பற்றி எங்கேயுமே பேசலை அந்த சந்திப்புக்கு பிறகு, இல்லையா? ரெண்டாவது, அவர் தெளிவாக முன்வைக்கக்கூடிய கருத்து என்னவா இருக்குன்னா, ஆருத்ராவோட கனெக்ட் பண்ணுறாரு, முக்கோண வடிவில் ஆருத்ராவோட கனெக்ட் பண்ணுறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதனால தான் ரெண்டாவது தடவை திருமாவளவன் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா கொள்கை ரீதியாக இருவரும் ஒரே பாதையில் பயணித்தவங்க, இல்லையா? நான் அதை கேட்குறேன். ரெண்டு விஷயங்களை நான் வந்து உங்ககிட்ட இல்லை, என்னோட கேள்வி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கீங்க. உண்மையாகவே திருமாவளவன் ஆம்ஸ்ட்ராங் மீது மரியாதை வச்சுருந்தா, விசுவாசமாக இருந்திருந்தா, வெளிப்படையாக உண்மையை பேசியிருக்கணும், நிலைப்பாட்டில் மாறி இருக்கக்கூடாது, இல்லையா? அன்னைக்கு ஒரு பேச்சு, இன்றைக்கி ஒரு பேச்சு பேசுகிறாரு, இல்லையா? அதைத்தான் நான் கேட்குறேன். அதாவது அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இருக்கின்ற காலகட்டத்தில் மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் மீது பேரன்பு கொண்டிருந்தார், பேரன்பு கொண்டு நேசித்தார். அவருடைய பவள விழாவோ பொன் விழாவோ நடைபெற்றது. அவருடைய அண்ணனுடைய ஆஃபீஸில் வச்சு அவருக்கு ஒரு மிகப்பெரிய விழாவை நடத்தி இந்திய அரசியல் நிர்ணய சபையில் நடந்த விவாதங்களை விவாதம் சம்பந்தமான புத்தகங்களை அவருக்கு வழங்கினார். அப்போ அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஒரு தன்னிச்சையான அரசியல்வாதி என்பதால் எப்போதும் வந்து யாரோடும் கூட்டணி வைக்காமல் சுயமரியாதையோடு தனித்து நிற்கக்கூடிய ஒரு பொலிட்டிஷியன்றதுனால அவர் வந்து ஒரு தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஆளுமையாக அவர் இருந்தார். ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு ஆளுங்கட்சியோடு கூட்டணியில் இருக்கிறார். ஸோ
அவர் அந்த இடத்தில் ஒரு சகோதரனுக்கான, அதாவது மரணத்தின் போது வந்தபோது அவர் காட்டிய அன்பும் அவர் கண்ணீர் வடித்ததும் அது மிக நேர்மையான உணர்வு. அது நான் களங்கப்படுத்தவோ குற்றப்படுத்தவோ நான் விரும்பவில்லை. உண்மையாகவே அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேரன்பு கொண்டு நேசித்தார். அவரை விட 100 மடங்கு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்களை நேசித்தார். இது அவர்களுக்கு இடையான நட்பு உறவு. ஆனால் அரசியல் ரீதியாக வருகின்ற பொழுது ஆளுங்கட்சியினுடைய குரலாகத்தான், ஸ்டாலினுடைய குரலாகத்தான் காலம் காலமாக அவர்கள் பேச முடிகிறது, பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் மறுக்க முடியாத உண்மை. அதனால் ஒரு தேசிய தலைவர் அவரை அருகில் வைத்துக்கொண்டு தான் இதற்கு சிபிஐ தெளிவாக சொல்லுகிறார். 2 வார்த்தையில் சொல்கிறாங்க. தமிழக அரசுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னா சிபிஐ விசாரணை வச்சுட்டு போங்க. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு ஒன்று அதை மறுக்க முடியுமா யாராவது? இல்லை, திமுகவினுடைய மூத்த தலைவர் துரைமுருகன் சொல்கிறாருல, அது ஒரு ஃப்ராஷன் ஆகிடுச்சு சிபிஐ கேட்குறது அப்படின்னு.